அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சுவையான இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சோம்பு, சீரகம், கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது 2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். 2 கிலோ இறாலுக்கு வந்து 1 கிலோ அரிசின்னு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இறாலை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இறால் எல்லாத்தையும் மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம கழுவுன இறால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் வந்து இது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் இறாலில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இது மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் தாளிப்புக்கு சேர்க்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் 2 பட்டை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அன்னாசி பூ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது வந்து நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து 4 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு செவக்கையிலேயே நம்ம வந்து புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் புதினா மல்லிலாம் ஓரளவு வதங்கும் போதே நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து முழுசாக வந்து லைட்டாக ஒரு ஓரத்தில் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்துருச்சு. இது கூடவே வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளி வந்து ஸ்லைஸாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு வந்து அது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியான மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு. இது கூட வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வர்றதுக்காக. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிச்சு வரையில் நம்ம வந்து 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் எடுத்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதை வந்து நான் ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்மளோட கிரேவி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து அரிசி உடையாமல் ஸ்லோவாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட பிரியாணிக்கு முக்கியமே வந்து அரிசி உடையாமல் கிளறி விடுறது தான். இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இனி மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். பிரியாணி கொதித்து ஒரு 3/4 பதமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு துணி வச்சு கட்டி தம் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.